அணு ஆயுதத்துக்கு தேவையான யுரேனியம் யுரேனியம் செறிவூட்டுதல். இப்ப நீங்க யுரேனியம் வந்து நீங்க இயற்கையாவே நீங்க வந்து மண்ணிலிருந்து எடுக்கும்போது அது யுரேனியம் 238 கிடைக்கும். அதை நீங்க செறிவூட்டினா தான் வந்து 235க்கு செறிவூட்டினா தான் அது வந்து ஆயுதத்துக்கு பயன்படும். ஆயுதம்னா அந்த ஃபிஷன், அந்த வெடிக்கக்கூடிய தன்மை வந்து 235க்கு வந்து வரும். அதுக்கு செறிவூட்டணும். அந்த செறிவூட்டுதலையும் வந்து சில பர்சன்டேஜ் இருக்கு. பன்னாட்டு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து, அதாவது இந்த நாடுகள் அணு ஆயுதத்தை வந்து நாங்கள் வந்து ராணுவ ரீதியாகவோ ஆயுதத்துக்கு பயன்படுத்த மாட்டோம், மற்றபடி வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்துவோம், எரிசக்தி உற்பத்தி செய்வதற்காக தான் பயன்படுத்துவோம் என்று ஒப்பந்தம் கொடுத்த இந்த நாடுகள், அதாவது நியூக்ளியர் நான் வெப்பன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 10% வரைக்கும் அதை வந்து செறிவூட்டலாம். யுரேனியம் செறிவூட்டி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த அணு பிளப்பின் மூலமாக வரக்கூடிய கதிர்வீச்சிலிருந்து அவங்க வந்து மின்சாரம் தயாரிக்கிறதோ இல்ல மற்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு 10% வரைக்கும். பட் நீங்க அதுவே வந்து ஒரு 20% மேல நீங்க செறிவூட்டினாலே வந்து நீங்க ஆயுதத்துக்கு உண்டான யுரேனியத்தை வந்து நீங்க செறிவூட்டப்பட்டதாகத்தான் கருதப்படுகிறது ஆராய்ச்சியில வந்து. இப்ப இங்க வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, 10% வரைக்கும் செறிவூட்டக்கூடிய திறன் படைத்த ஈரான், இந்த சென்ட்ரிஃபியூகல் சொல்லுவாங்க, 20% இல்ல 30% இல்ல 40% செறிவூட்டுவதற்கு ரொம்ப நாள் எடுக்காது. அதை ஒரு நொடியில வந்து அவங்க பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து இஸ்ரேலுக்கு எப்பவுமே உண்டு.